இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார், அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். சங்கீதம் 25 வசனங்கள் 12 மற்றும் 13. Today's Bible verse: Who is the man that fears the Lord? Him shall he teach in the way he chooses. He himself shall dwell in prosperity. Psalms 25 verses 12 and 13. உங்கள் ஆத்துமா நன்மையில் தங்கும். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உரியது. நன்மை என்பதற்கான எபிரேய வார்த்தை டோப் என்பதாகும். இதை ஏராளம், தயவு, அன்பு, இன்பம், இனிமை, வசதி, வளம், செல்வம், செழிப்பு, மகிழ்ச்சி என்றெல்லாம் மொழிபெயர்க்கலாம். எந்த குறைவும் இல்லாமல் சகலவித வசதிகளோடும் செல்வச் செழிப்போடும் நீங்கள் இனிய வாழ்க்கை வாழ்வதையே தேவன் விரும்புகிறார். துன்பப்படுவதுதான் பக்தி என்று உங்கள் வாழ்க்கையை வேதனையால் நிரப்ப வேண்டிய அவசியம் இல்லை. முள்ளும் குறுக்கும் பாவத்தின் விளைவே. முள்ளில்லாத வாழ்க்கை இப்போது இல்லாவிட்டாலும் முட்களுக்கு மத்தியிலும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் அனுபவிக்கிற சகல நன்மைகளும் தேவ அன்பினால் கிடைத்தவை. எல்லாம் தேவனுக்கு சொந்தம். தேவனே கொடைவல்லல். ஏனெனில் நமக்காக, நம்மேல் வைத்த அன்பிற்காக தன்னுடைய ஒரே குமாரனையே தந்தார். இப்படி இருக்க மற்றவைகளை தராதிருப்பது எப்படி? தேவனிடத்தில் இருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், தேவனுக்கு விரோதமாக எந்த பாவமும் செய்யாமல் அவருக்கு பயந்து நடந்தால் சாத்தானால் உண்டாக்கப்படுகிற சூழ்நிலையை அவர் மாற்றி போடுவார். மிகவும் வளமான வாழ்க்கையை தேவன் நமக்கு தருவார். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.